ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா வந்து அதே ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா, ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதே ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு நிறையா ஸ்வெட்டிங் ஆகிருக்கும் பாடியில். அந்த ஸ்வெட்டிங்லாம் பார்த்தோன்னா வந்து பாக்டீரியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தோன்னா உங்களோட ட்ரெஸ்லேயே வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அதே ட்ரெஸ்ஸை போடுறதுனால உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஸோ ஃபங்கஸ், அரிப்பு, தடிப்பு, ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்குமே இது நடந்த ஒரு விஷயம் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அன்றைக்கே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி அதை வந்து நெக்ஸ்ட்டு டைம் வந்து போடும்போது வாஷ் பண்ணிவிட்டு வந்து போடுங்க. ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறீங்க. அப்படி வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு பரவிடுச்சு அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ எதுவுமே வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் இதை பண்ண உங்களுக்கு நிறைய பாடியில் வந்து சேஞ்சஸ், ஸோ அரிப்பு, சொறி, சரங்கு இது மாதிரி பிரச்சனைகளில் வந்து விட்டுரும். அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதில் பார்த்தோன்னா நிறைய பாக்டீரியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வாஷ் பண்ணுறோன்ற பேரில் சும்மா நார்மலாக வந்து வாட்டரில் போட்டுட்டு வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்துடாதீங்க. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி அப்படின்னா தான் அதில் இருக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதனால் மறக்காமல் இது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு மட்டும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லது. ஏன்னா பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது பார்த்தோன்னா வந்து நிறைய பேருக்கு அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து புரிய வைங்க. ஸோ இது பண்ணுறதுனால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.